தற்பெருமை. ஒருவருக்கு தேதி குறித்துவிட்டால் அந்த தேதியில் உயிரை யமன் எடுத்து விடுவார் என்று சொல்லுவார்கள். அப்படி ஒரு சிற்பிக்கு தேதி குறித்துவிட்டார் யமன். அந்த தேதி பற்றி சிற்பிக்கும் எப்படியோ தெரிய வந்துவிட்டது. ஆனால் சிற்பிக்கு இறக்க விருப்பமில்லை. யமன் ஒருமுறைதான் பாசக்கயிற்றை வீசுவார். அதில் தவறிவிட்டால் மீண்டும் வீசி உயிரை பறிக்கும் அதிகாரம் யமனுக்கு இல்லை என்பதும் சிற்பிக்கு தெரியும். அதனை பயன்படுத்திக் கொள்ள ஒரு யுக்தி செய்தார் சிற்பி. தன் திறமையை எல்லாம் பயன்படுத்தி தன்னைப் போலவே அச்சசலாக 2 சிலைகளை செய்தார் சிற்பி. யமன் வரும் நேரம் அவற்றை தரையில் சாய்த்து படுக்க வைத்துவிட்டு நடுவில் தானும் படுத்து கண்ணை மூடிக்கொண்டு விட்டார். யமன் வந்தார், பார்த்தார், திகைத்துப் போனார். 3 சிலைகளா? இல்லை, 2 தான் என்பதை யூகித்து விட்டார். ஆனால் எவை சிலைகள், எது சிற்பி என்பதைத்தான் அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவ்வளவு நேர்த்தி! தவறாக சிலையின் மீது கயிற்றை வீசிவிடக்கூடாதே. நேரம் ஓடிக்கொண்டிருந்தது. யோசித்தார். ஒரு யோசனை வந்தது. சத்தமாக வாய்விட்டு சொன்னார், அட, என்ன தத்ரூபமாக இருக்கிறது! இவற்றை செய்த சிற்பியை என்னால் பாராட்டாமல் இருக்கவே முடியாது. என்னாலேயே எது சிலை எது ஆள் என்று கண்டுபிடிக்க முடியவில்லையே. இப்படி சொல்லிவிட்டு 3 சிலைகளையும் உன்னிப்பாக கவனித்தார். அவர் எதிர்பார்த்தது நடந்தது. நடுவில் படித்திருந்த சிலையின் உதட்டில் லேசான முறுவல் தெரிந்தது. தற்பெருமைதான், வேறென்ன? சடாரென வீசினார் கயிற்றை. கெடுத்தது எது? தான் என்கிற ஈகோ. ஆக பலருடைய பிரச்சனைகளுக்கு, மன வருத்தங்கள் மற்றும் சோர்வுகளுக்கு காரணம் நான் தான் என்று எண்ணம். நான் தான் பெரியவன் என்கின்ற எண்ணங்களை ஒழித்தால் நாம் மிகப்பெரிய வெற்றியாளர்களாக ஆவோம். நான் தான் என்ற எண்ணம் கொண்டவர்களை நீங்கள் அறிந்திருந்தால் அது யார் என கமெண்டில் சொல்லுங்கள்.